பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை நான் சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் பஸ்கா பண்டிகையினுடைய ஆயத்தம் என்றதான தலைப்பிலே நாம் முதலாம் ஆயத்தம், அவர்கள் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்கு எப்படியாய் ஆயத்தப்படுவார்கள் என்றும், அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் எப்படியாய் சம்பந்தப்பட்டது என்பதையும் நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுகிற ரெண்டாவது சடங்கு, அதாவது அவர்களுடைய ரெண்டாவது அந்த சடங்காச்சாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே ஆண்டவராகிய இயேசு எப்படியாக அவருடைய சிலுவை மரணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் 10ஆம் தேதியிலே நீங்கள் ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை வைத்துக்கொண்டு அது எத்தனை 10ஆம் தேதி அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 14ஆம் தேதி வரைக்கும் அதை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை 14ஆம் தேதி சாயங்கால வேளையில் நீங்கள் அதை அடிக்க வேண்டும், அதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழ வேண்டும். ஏன் அந்த 4 நாட்கள் அந்த ஆட்டை வைத்துக்கொண்டு இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் என்ன செய்வார்கள்? அந்த 4 நாட்கள் அந்த ஆடு எங்கே இருக்கும்? அது என்ன செய்யும்? அந்த ஆட்டை வைத்து என்ன செய்வார்கள் என்றதான ஒரு கேள்வி இங்கே நமக்கு எடுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் ஆண்டவர் 4 நாட்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லுகிறான்னு சொன்னால், அந்த 4 நாட்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த 4 நாட்களும் அந்த ஆட்டை தனித்தனியாக தலை முதல் கால் வரைக்கும் அதை நன்றாக அதை பரிசோதிக்க வேண்டும். இந்த ஆடு பலவீனம் உள்ளதா? இந்த ஆடு ஊனம் ஏதாவது இருக்குதா? இந்த ஆட்டுக்கு ஏதாவது காயம் இருக்கிறதா? இந்த ஆட்டுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏதாவது கண்ணில் பிரச்சனை இருக்குதா? காதுகளில் பிரச்சனை இருக்குதா? அல்லது கால்களில் பிரச்சனை இருக்கிறதா? அல்லது சரீரத்தில் பிரச்சனை இருக்கிறதா? ஊனம் இருக்கிற என்பதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதை ஆறுதலாக நேரம் எடுத்து சோதிக்க வேண்டும், பரிசோதனை செய்ய வேண்டும். முதல்ல தகப்பன், அவர் எவ்வளோ நேரம் அதை சோதிப்பாரோ தெரியாது. சரியாக பார்த்து முடித்தோடனே அப்பா சொல்லுவார், இதில் நான் பார்த்த வரைக்கும் இதில் எந்த ஊனமோ பலவீனமோ எனக்கு தென்படவில்லை. இது பஸ்கா பண்டிகைக்கு பலியிடுவதற்கு உகந்த ஆடுன்னு சொல்லி தகப்பனார் சர்டிஃபிகேட் கொடுத்துடுவார். அடுத்தது தாயார், அதே போல் அவர்களும் பரிசோதிப்பார்கள். அவர்களும் அதே போல் அதற்கு சான்று கொடுப்பாங்க, இதில் எந்த ஊனமும் இல்லை, இது உகந்தது தான் என்று சொல்லி. அடுத்தபடியாக அந்த வீட்டிலே ஒரு 10 பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னால் 10 பிள்ளைகளும் ஒவ்வொருவராக, எல்லாரும் ஒரே நேரத்தில் அல்ல, ஒவ்வொருவராக நேரம் எடுத்து அதை தனித்தனியாய் அதை சரியாய் நிதானமாய் பரிசோதிக்க வேண்டும். அப்பா சொன்ன வார்த்தையோ அம்மா சொன்ன வார்த்தையோ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்பாவோ அம்மாவை பார்த்துட்டாங்களே, நாங்கள் ஏன் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுக்கே இங்கே இடமில்லை. அப்போ எல்லாரும் ஒவ்வொருவராக பரிசோதனை செய்து எல்லோருமே அதற்கு சான்று கொடுத்தால் மட்டும்தான், இதில் ஊனம் இல்லை என்று சொல்லி சான்று கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஆடு பஸ்கா பண்டிகைக்கு பலியிடுவதற்கு உகந்த ஆடாக ஏற்றுக்கொள்ளப்படும். யாராவது ஒருவர் இல்லை இதில் ஏதோ ஊனம் இருக்கிற மாதிரி தெரிகிறது, இது பலவீனம் இருக்கிற மாதிரி தெரியும்னு சொன்னால் உடனடியாக அந்த ஆடு நிராகரிக்கப்பட்டுவிடும், வேறொரு ஆடு தெரிந்து கொள்ளப்படும். 4 நாட்கள் அந்த ஆடு பலராலே பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த ஆடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட உடனே அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்களா என்று சொன்னால் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யூதர்களுடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய மாமாவினாலே சோதிக்கப்படுகிறான். காய்பா என்ற ஒரு மனுஷனாலே, அன்பான அண்ணா காய்பா என்கிற இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பரிசோதிக்கிறார்கள். அன்பானதையுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், அவர்கள் இயேசுவின் மீது ஏதாவது பழி போட முடியுமான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் பழி போட முடியல. அடுத்தது பிலாத்துவனிடத்தில் அவர் கொண்டு செல்லப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு பிலாத்து சொல்லிவிட்டான், இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறான். உடனடியாக பிலாத்து அங்கிருந்து ஏரோதினிடத்தில் ஆண்டவராகிய இயேசுவை அனுப்புகிறான். ஏரோதும்
இயேசுவினிடத்துல ஒரு குற்றையும் காணவில்லை. மாறாக ஏரோது இயேசுவை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏரோதும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவை பிலாத்துவிடத்திற்கே அனுப்பிவிடுகிறான். இப்போ பிலாத்து சொல்லுகிறான், நான் பரிசோதித்தேன், நான் எந்த குற்றமும் காணல, ஏரோது கிட்ட நான் அனுப்பி வைத்தேன், ஏரோது என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி பிலாத்து ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். இவரிடத்துல குற்றம் இல்லை, குறையில்லை என்று சொல்லி. ஏரோது கூட இவரிடத்துல குற்றமில்லை என்பதனால்தான் அவர் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காமல் அவரை அனுப்பிவிட்டான், பரியாசம் செய்து அனுப்பிவிட்டான். அன்பார்ந்த பிள்ளைகளே, யூதர்களும் இவரிடத்தில் தகுந்த ஏதாவது குற்றம் இவர் செய்திருப்பாரா என்று சொல்லி பார்க்கிறார்கள். ஒன்றுமே இல்லை. அன்பார்ந்த கடைசியிலே ஒரு பொய் குற்றச்சாட்டை சாட்டிதான் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிலாத்துடைய மனைவி சாட்சி கொடுத்தார்கள், அந்த நீதிமான ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி. அப்போ எப்படியாக அந்த ஆடு அநேகராலே பரிசோதிக்கப்பட்டு நற்சான்று கொடுக்கப்பட்ட பின்பு அது அடிக்கப்படுமோ, ஆண்டவராகிய இயேசுவும் எல்லோராலும் நற்சான்று பெற்றவராயிருந்தார், நற்சாட்சி பெற்றவராயிருந்தார். அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை. அப்போ பழுதற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்பதை ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 4 நாட்கள் அதை வைத்து பரிசோதனை செய்வார்கள். இது 2வது ஆயத்தம். பரிசோதனை செய்து பின்பு 14ஆம் தேதி, ஆபீப் மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேளையில் சரியாக 3 மணிக்கு அந்த ஆட்டை அவர்கள் கொல்ல வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவராக இயேசுவிடத்தில் வருவீர்கள் சொன்னால், அதே போல் ஆண்டவராக இயேசு 3 மணிக்கு, அதாவது யூதர்களுடைய நேரப்படி 9ஆம் மணி வேலை, அந்த 3 மணி யூதர்களுடைய ஜப வேலை. 9ஆம் மணி வேலை என்பது யூதர்களுடைய ஜப வேலை. அந்த ஜப வேலையிலே அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவரும் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து வருகிற நாட்களில் நாம் விவரமாய் நாம் தியானிப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரத்தத்தை எடுத்து இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து நாளைக்கு நாம் அதை குறித்து நாம் வாசிப்போம், தியானிக்கலாம். அன்பான ஆண்டவராகிய இயேசு குற்றம் சாட்டப்படாதவர். அந்த பஸ்கா பண்டிகைக்கு எப்படி ஆயத்தப்படுவார்கள்? ஆட்டை தெரிந்து கொண்டு 4 நாட்கள் பரிசோதனை செய்வார்கள். பரிசோதனை செய்து அதில் ஒரு குற்றம் இல்லை என்று சொல்லி எல்லோரும் நற்சாட்சி கொடுத்த பிறகு அந்த ஆடு அடிக்கப்படும். 14ஆம் தேதி பகல் 3 மணிக்கு, நம்முடைய நேரப்படி 3 மணிக்கு சாயங்கால வேளையிலே அது அடிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாக இயேசு கிறிஸ்துவும் எல்லோராலும் நற்சாட்சி பெற்றவராய் இருந்தாரோ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறோம், நற்சாட்சி பெற்றவராய் இருந்தார். அதே சாயங்கால வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஜீவனை பஸ்கா பலியை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பஸ்காவின் ஆட்டு ரத்தம் நிலைக்கால்களிலே, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே மேல் சட்டத்திலே பூச வேண்டும். ஏன்னு சொன்னால் அதுதான், அந்த ஆடுதான் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறது. அன்பான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளே நீங்களும் நானும் மறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களையும் என்னையும் சகல பிசாசின் கிரியைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய், தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் உங்களுக்காய் எனக்காய் பலியாகி ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்திய அந்த ஆண்டவருக்குள்ளே நாம் மறைந்திருப்போமா? அந்த ஆண்டவருக்குள்ளே நாம் தங்கியிருப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவாண்டவரே, பஸ்கா பண்டிகையுடைய 2வது ஆயத்தத்தை கர்த்தாவே நாங்கள் பார்க்கும்படிக்கு, கர்த்தாவே தியானிக்கும்படிக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக அந்த ஆடு எல்லோரும் நற்சாட்சி பெற்று பின்பு பலியிடப்பட்டதோ, நீரும் அநேகராலே நற்சாட்சி பெற்றீர். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, ரத்தத்தினால் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாள் முழுதுமாய் உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.